ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ அதோட கண்டினியூஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, இந்த 29th ப்ராப்ளம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ நியூ பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு 29th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகேவா? கிட்டத்தட்ட 5 பார்ட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோ வீடியோ கவர் பண்ண முடியுமோ, எத்தனை கொஷின்ஸ் கவர் பண்ண முடியுமோ இன்றைக்கி கவர் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்கிறத இதே மாதிரி பார்ட் 3 பார்ட் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எல்லா சம்ஸுமே பக்காவாக சால்வ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் ஆன்சர் எனக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் தான். ஸோ எனக்கு அந்த விதத்தில் 2 பசங்க அன்னைக்கு நைட்டே எனக்கு சொல்லியிருந்தீங்க, மேம் எனக்கும் ஆன்சர் இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு. ஸோ அது எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுமா. ரீசன் என்ன அப்படின்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கை வைக்க டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு. பட் பர்டிகுலராக இந்த சம்முக்கு வந்து நான் அதிக டைம் எடுத்து மேபி என்னோட கேல்குலேஷனில் தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு 3 டைம்ஸும் போட்டு சேம் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஓகே நம்ம வீடியோவில் சொல்லிடுவோம், சாய்ஸை பசங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தேன். பட் யாராவது ரிப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. பட் என்ன அப்படின்னா, அந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மேம் ஆக்சுவலாக எனக்கும் இந்த மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. பர்சனலாகவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் 2 பசங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்க்ளூடிங் இதில் சம் கொஷின்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதர் கொஷின்ஸ்லையுமே சம் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கும்போது வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எனிவே ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 30th பார்க்கணுமா. 30th ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம். இங்கே இந்த ஸ்க்ரீனில் என்னால் இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியாது, ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஷின் நான் வந்து தனியாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே யாருக்குமே புரியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன்னா, இந்த 30th கொஷின் இருக்குல்ல, இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் சர்க்யூட் தியரியில் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம்ல, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸில் ஆர்எல்சி சர்க்யூட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்பவே டஃப்பான ப்ராப்ளம். வித்தவுட் கேல்குலேட்டரில் ஆன்சர் கொண்டே வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ நான் இந்த சம் எடுக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். நான் இப்போ உனக்கு எடுத்து எதுக்கு ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், ஒமேகா வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியும். இல்லை அப்படின்னா மற்ற பசங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் ஈவன் என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கே செப்ரேட்டாக, ஏன்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸில் நம்ம கிளாஸஸ் எடுத்திருப்போம். எப்படி எடுத்திருப்போம்னா ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சின்னு எடுத்திருப்பேன். ஓகேங்களா? சம் சால்வ் பண்ணியிருப்பேன். பட் இங்கே வந்து கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்எல்சிலேயே உங்களுக்கு பர்டிகுலராக பேரலல் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், எல், ஆர், சி இது 3 வந்து உங்களுக்கு பேரலில் வரும். ஸோ சீரீஸில் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ சீரீஸ் ஆர்எல்சி மாதிரியே நம்ம என்ன அப்படின்னா, பேரலல் ஆர்எல்சிக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஒன்றும் இல்லாமல் நம்ம 4 கேஸ் இருக்குல்ல, அண்டர் டேம்பிங், ஓவர் டேம்பிங், கிரிட்டிக்கலி டேம்ப்டு. ஸோ இது எந்த கேஸில் வரும்னு பார்த்துட்டு அதுக்கான ஈக்குவேஷன் எடுக்கணும். ஆஸ் யூஷுவல் லாப்லாஸ் தான் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ லாப்லாஸ்லாம் எடுத்து தான் ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னா, கேல்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக கான்செப்ட் வைஸாக கிளியர் பண்ணிவிட்டு இந்த கொஷனுக்கான ஆன்சர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டினும் உங்களுக்கு எப்படி கொடுக்கலன்னா, டேரெக்டாக பேரலல் ஆர்எல்சி சர்க்யூட் கொடுக்கல. பேரலல் ஆர்எல்சி சர்க்யூட் அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும்தான். ஓகேங்களா? இது மட்டும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது சர்க்யூட்டு. ஸோ அதனால் கான்செப்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் என்ன அப்படின்னா இந்த சம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்க்ரீனும் பத்தாது, கேல்குலேட்டரில் தான் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங். கொடுத்துருக்கிறது ஆர்எல்சி கொடுத்துருக்காங்கப்பா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எதுலமா வரும், சர்க்யூட் தியரிலையும் வரும். ஓகே, இன்னொரு எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டமில் வரும். ஓகேங்களா? எதில் கேட்டாலுமே ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னது, அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஓகேவா? ஸோ அவுட்புட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க.
என்ன கொடுத்துட்டாங்க, அவுட்புட் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்களாம், கெப்பாசிட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. இன்புட்க்கு வந்து என்ன அப்படின்னா, இன்புட் அப்படிங்கிறது ஒரு டிசி சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, வி ஆஃப் டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம் சால்வ் பண்ணோம்ல, லாப்லாஸ் எடுத்து இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுத்து இன் டேர்ம் ஆஃப் டீல நம்ம ஆன்சர் கொடுத்தோம். அந்த அளவுக்குலாம் தேவையே இல்லை, ஏன்னா அங்கே கேட்டிருக்கிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இங்கே ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லாப்லாஸோடைய நிப்பாட்டிடலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், பேசிக் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, 2 சப்ஜெக்ட்லேயுமே இந்த கான்செப்ட் வரும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு உனக்கு என்ன வேணும், அவுட்புட் டிவைடட் பை இன்புட் வேணும். அவுட்புட் வெறும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜஸ்ட் கெப்பாசிட்டரில் அவுட்புட் எடுக்கிறாங்கன்னு. ஸோ அதை விட்டுருங்க. இப்போது இன்புட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இன்புட் நான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், வி ஆஃப் டி அப்படிங்கிற இன்புட் என்ன, அதாவது வி ஆஃப் டியில் இன்புட்டாக என்ன கொடுத்துருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போது எனக்கு இங்கே முதல்ல சர்க்யூட் என்னன்னு பார்க்குறேன். சர்க்யூட் வந்து எனக்கு ஒரே ஒரு குட்டி லூப்பு தான். ஸோ அப்போ நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கேவிஎல் அப்ளை பண்ணலாமா. ஸோ நான் இப்போ கேவிஎல் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு எப்படிப்பா நான் ஈக்குவேஷன் எழுதுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுங்க, ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா புரியுமாங்கிறது தெரியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். எதுக்காக அப்ளை பண்ணுறேன்னா, எனக்கு என்ன தேவை, அவுட்புட்னு ஒன்று தேவை, இன்புட்னு ஒன்று தேவை. ஓகேவா, அவுட்புட் ரொம்ப ஈஸி, கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்புட் மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். இன்புட் நான் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர்னு நான் சொல்ல வரல. ஸோ என்னோட ஸ்லாங்கில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் நான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளே என்ட்ரு ஆகுதா, அப்போ நான் என்னது கேவிஎலுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கேன், மைனஸ் வி ஆஃப் டி. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் ஆரை வச்சு தான் போட்டிருப்போம். அப்போ உனக்கு என்ன தெரியணும்னா, எல்சிக்கெல்லாம் என்னங்கிறது தெரியணும். ஓகேவா, இப்போ வி ஆஃப் டின்னு வச்சுக்கோங்க. வி ஆஃப் டி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வி ஆஃப் டினா ஆருக்கு நீ என்ன சொல்லுவ, ஆருக்கு ஜஸ்ட் வி ஆஃப் டியை வந்து எப்படி கண்டுபிடிப்பேன், ரெசிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வி ஆஃப் டி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர், அவ்வளோதான். இதில் எந்தவித சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஐ இன்ட்டு ஆர். ஓகே, அதுவே இண்டக்டராக இருந்ததுன்னா வி ஆஃப் டி எப்படி கண்டுபிடிப்போம், சர்க்யூட் தியரியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், இண்டக்டராக இருந்தால் வி ஆஃப் டி ஐ ஆஃப் டி எப்படி கண்டுபிடிப்பேன், கெப்பாசிட்டராக இருந்தால் வி ஆஃப் டி ஐ ஆஃப் டி எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்ப்போம். அப்போ வி ஆஃப் டிக்கு என்னப்பா ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எனக்கு என்ன வரும், எல் இன்ட்டு சேம் இதே மாதிரி தான். ஆனால் ஐ ஆஃப் டி என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஐ ஆஃப் டி. ஓகேங்களா, இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாருமே பேசிக்காக தெரியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எழுதும் போது எதுக்கு தேவையில்லாமல் மேம் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியாதவங்க கேட்கக்கூடாதுல்ல. அதனால் இது கெப்பாசிட்டராக இருந்தால் 1/c போடுவோம், இதுக்கு அப்படியே உல்ட்டாவாக எழுதுவோம். அப்போ இன்டகரல் ஆஃப் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஐ ஆஃப் டி டிடி. இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமா. ஓகேங்களா, எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நீ என்ன பண்ணுற, கேவிஎல் அப்ளை பண்ணுற. ஓகேவா, கேவிஎல் அப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷன் என்ன, கேவிஎல் அப்ளை பண்ணுறேன்னா மைனஸ் வி ஆஃப் டி ப்ளஸ் ஆர் இன்ட்டு என்னது, ஸோ என்ன கேவிஎல்னா என்னது, வோல்டேஜ் இல்லைனா இன் டேர்ம் ஆஃப் வோல்டேஜ். ஸோ இங்கே ஆறுனா என்னது, ஐ இன்ட்டு ஆரா, ஆமாம் ஐ இன்ட்டு ஆர் அப்படின்னா நீ என்ன எழுதுவ, ஐ ஆஃப் டி. ஓகே, இருமா ஒரு நிமிஷம், புரிகிற மாதிரி கிளியராக எழுதிடுறேன். ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டி ப்ளஸ் அடுத்து எனக்கு என்ன இருக்குது, எல் இருக்குது. ஸோ அப்போ எல்லை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எல்லை வி ஆஃப் டியில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எல் இன்ட்டு டி பை டிடி ஐ ஆஃப் டி ப்ளஸ் கெப்பாசிட்டராக இருந்தால் 1/c இன்டகரல் ஆஃப் ஐ ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் வி ஆஃப் டி அந்த சைடு போயிடும். கரெக்டாக, ஸோ அதனால் நான் ஈக்குவேஷன்லாம் தனியாக மேக் பண்ணலை, டைரெக்டாகவே இங்கே எழுதிடுறேன் பாரு. ஈக்குவல் டு இந்த சைடு எழுதிடுறேன். ஓகே, ஸோ வி ஆஃப் டி ஈக்குவல் டு எனக்கு என்ன ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் டேரெக்டாகவே எழுதியிருக்க முடியும், மேபி மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்குமேங்கிற ரீசனுக்காக நான் எழுதிக்கிட்டேன். ஓகேவா, ஸோ கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதி வி ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, தென் அதுக்கு அடுத்தது இங்கே இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேம், எனக்கு புரியல மேம் அப்படின்னா கீழே உனக்கு ஈவன் புரியலன்னு வச்சுக்கோ, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும், அவுட்புட் டிவைடட் பை இன்புட்னு தெரியும். மேலே அவுட்புட்டை போடுவேன், கீழே இன்புட்டை போடுவேன். இன்புட்டுங்கிறது எனக்கு இதுதான், இங்கே இருக்குது பாரு, வி ஆஃப் டி இல்லைனா வி இன்புட் ஆஃப் டி இப்படி கூட எழுதிக்கோ. ஓகேவா, ஸோ ஆனால் அங்கே எதில் இருக்குது, எஸ் ஸ்கொயரு எஸ்ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீ இது என்னவா பண்ணணும் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும், அப்போ தான் எனக்கு எஸ்ஸாக மாறும். ஓகேவா, உடனே என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்தோன்னே எஸ்ஸாக மாற்றிடக்கூடாது.
இங்கே எனக்கு இங்கே என்னம்மா கொடுத்துருக்காங்க, ஆன்சர் தெரியாது. ஆனால் ஆப்ஷனை லைட்டாக பாரு. எப்போதுமே லேப்லாஸ்னால் உனக்கு என்ன இருக்கும், எஸ் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இப்போ நீ இதை மாற்றினா என்னப்பா வரும், 6i(s). அதே மாதிரி d/dtக்கு ஒரு எஸ் தான். ஓகேவா? இங்கே ஒரு எஸ் கூட வராது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் ஸ்கொயருங்கிற ஒன்றை நான் க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? இது கேல்குலேஷனு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவுட்புட் ஆக்சுவலாக அப்போ இது நான் எனக்கு என்னோட இஷ்டத்துக்கு இதை மாற்றிக்கலாமா மேம்னு அப்படி கேட்காதீங்கப்பா. இதுதான் இந்த சர்க்கியூட்டுக்கு இதுதான் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இதை எஸ் ஸ்கொயருங்கிற ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எஸ் ஸ்கொயர் வரணும் அப்படின்னா எனக்கு டி ஸ்கொயர் டிடி ஸ்கொயர் வரணும். ஓகேவா? சிக்னல் சிஸ்டமில் நம்ம படிச்சிருப்போம்ல, d/dtனா எஸ், டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயர், டி கியூப் பை டிடி கியூப் அப்படின்னா நம்ம எஸ் கியூப்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே எனக்கு கண்டிஷனே எஸ் ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுறதுனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ், அப்போ டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுதான் என்னோடய வேலை. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்படி பண்ணாதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட்டை நான் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இதில் நான் என்ன சேஞ்ச் பண்ண முடியும், எல்லுக்கு பதிலாக எதாவது சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா i(t). ஐங்கிறது என்னதுப்பா, இதுவும் சர்க்கியூட் தியரியில் பேசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். கரண்ட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? இதெல்லாம் எங்கேருந்து மேம் சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல மேம் அப்படின்னா, இது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஆனால் நம்ம ஃபிசிக்ஸில் தான் படித்தோமானா அங்கே டீட்டெயில்டாக படிச்சிருப்போம். இங்கே எடுத்தோன்னுமே சர்க்கியூட் தியரியோட பேசிக்ஸில் I இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். நான் இப்போ எழுதுறது கூட உங்களுக்கு புரியலாம். I dq/t/dt. உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். ஓகேவா? ஸோ i(t) அப்படின்னா இது என்னது, ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கரண்ட்டை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜை பொறுத்து டிஃபைன் பண்ணணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா i(t)க்கு பதிலாக என்ன மாற்றுறேன் நான், dq(t). ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வெறும் சார்ஜ்னா நீ க்யூன்னு சொல்லலாம், ஐக்கு க்யூன்னு சொல்லலாம். ஆனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கும் போது dq/t/dt. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன்னா 6 dq/t/dt ப்ளஸ் L d/dt ஒன்று இருக்குது. இதுக்கு நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா dq/t/dt. மேம் இப்படி தான் எழுதணுமான்னு தயவுசெய்து கேட்காதீங்கம்மா. நான் எனக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுதுகிறேன். என்ன அந்த நொட்டேஷன் தான் வேரி ஆகும், மற்றபடிலாம் எல்லாமே ஒரே மாதிரி தான். 1/c நல்லா பாரு, i(t)க்கு பதிலாக என்ன போடுவேன், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் q/t/dt. ஸோ ஏற்கனவே இன்டகிரேஷன் இருக்குது, இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகி எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஜஸ்ட்டு q(t) அது மட்டும்தான் வரும். இது என்ன அப்படின்னா எனக்கு இன்புட் ஆஃப் t. ஓகேவா? இப்போது நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 6s q(s). ஏன்னா q/t/dt வந்து நான் வந்து லேப்லாஸ் எடுத்தேன்னா q(s). சும்மா எனக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிறேன். L போட்டுட்டேன், இங்கே 2d இருக்குது. ஸோ அதனால் s ஸ்கொயரு, q(t) நான் லேப்லாஸ் எடுத்தேன்னா q(s) ப்ளஸ் 1/c q(t) நான் லேப்லாஸ் எடுத்தேன் அப்படின்னா q(s). இன்புட்டை நான் எடுத்தேன் அப்படின்னா எல்லாத்தையுமே தான் எடுக்கிறோம். ஸோ v(s). ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு v(s) மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போது அப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஐ மீன் h(s) என்னது, அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவுட்புட் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிள். என்னது, அவுட்புட் எங்கேருந்து எடுக்கிறாங்க, கெப்பாசிட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ vc(t) தனியாக எழுதுவோமா, வெயிட் பண்ணுங்கள். இங்கே அவுட்புட்டை தனியாக எழுதுகிறேன். ஸோ அவுட்புட் vc(t) ஏன்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ அவுட்புட் vc(t) எனக்கு என்ன வரும், அவுட்புட் vc(t) இதை நான் எப்படி எழுதலாம், கெப்பாசிட்டருக்கு இப்போ தானே சொன்னேன் 1/c இன்டகரல் ஆஃப் i(t) dt. ஓகேவா? ஸோ இப்போ இதில்
இந்த நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்ல, இன்புட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி ஆமாம் இன்புட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி அவுட்புட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 1/c I of t க்கு பதிலாக என்ன போடுவீங்க, dq of t டிவைடட் பை dt. டியும் இன்டகரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகரலும் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் எனக்கு q of t வரும். இது எனக்கு இன்புட். இதுக்கு லேப்லாஸ் எடுக்கணும், ஏன்னா அவுட்புட்டுக்கு எடுத்தாச்சு. இன்புட்டுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1/c q of s. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்து ஐயோ இருமா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்னோட h of s ஈக்குவல் டு மேலே நான் என்ன போடுவேன், இது என்னோட அவுட்புட். ஓகேவா? அவுட்புட்டுங்கிறது கெப்பாசிட்டர். ஸோ vc of s ஈக்குவல் டு தான் எனக்கு இந்த வேல்யூ என்னது 1/c q of s, அது மேலே வரும். ஸோ அதை போட்டுக்கிறேன். கீழே வந்து இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் இது படி ஈக்குவேஷன் படி எழுதலாமா, s ஸ்கொயரு l q of s, அடுத்து எஸ்ஸை கொண்டு வரணுமா, 6s q of s ப்ளஸ் 1/c q of s. இல்லை நான் என்ன பண்ணிக்கலாம்னா 1/c q of s வெளியில் எடுக்கிறேன். ஓகேங்களா? வெளியில் எடுத்தேன்னா மேலே இருக்கிற ஆன்சரும் இங்கே பாரு, இந்த ஆன்சரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நான் இதை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா 1 டிவைடட் பை எனக்கு என்ன வரும், 1/c q of s 1/c q of s வெளியில் எடுத்துடுறேன். இப்போது இந்த இதை நான் வெளியில் எடுக்கிறேன்னா இங்கே அந்த இது இல்லை. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுவ, மல்டிப்ளை பண்ணுவியா? அப்போது s ஸ்கொயரு lc q of s இருக்குது. ஓகே, ப்ளஸ் rc s ப்ளஸ் 1. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணேன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதாம்மா? மேபி உங்களுக்கு நான் இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டும் புரியல அப்படின்னா தயவுசெய்து பர்சனலாக என்கிட்ட கேளுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேபி ஏன்னா சில பேருக்கு கேல்குலேஷன் புரியாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை வெளியில் எடுத்து இதையும் மேலே இருக்கக்கூடிய வேல்யூவையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ மீதி எனக்கு என்ன வரும் அப்படின்னா இதுதான் எனக்கு ஆன்சராக வரும், 1 டிவைடட் பை s ஸ்கொயர் lc ப்ளஸ் rcs ப்ளஸ் 1. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? நம்ம எப்போதுமே லேப்லாஸை பொறுத்த வரைக்கும் எஸ் ஸ்கொயரில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இந்த ஆன்சரே கரெக்டு தான். ஆனால் எனக்கு என்ன இல்லை, ஆப்ஷனில் இல்லை. அப்போ நான் மறுபடியும் ஆப்ஷனை வெரிஃபை பண்ணும்போது ஸ்டார்டிங் எல்லாத்துலேயும் எனக்கு என்னது எஸ் ஸ்கொயர்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு என்ன வரும் அப்படின்னா இதில் அப்போ நான் என்ன பண்ணணும், எஸ் ஸ்கொயரு எல்சியை வெளியில் எடுக்கணும். ஓகேவா? எல்சியை நான் வெளியில் எடுத்துட்டேன். இங்கே நான் எல்சியை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா உனக்கு என்ன வரும், எல்சியை வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போ r/l வரும், r/l வரும் ப்ளஸ் எஸ்ஸு. கீழே வந்து டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வந்துடும்னா 1/lc வந்துடும். இதெல்லாம் என்ன மேம்னு கேட்காதீங்க, இதெல்லாம் மேக்ஸ் கால்குலேஷன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி, இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்ணிக்கலாம்னா எல்சியை மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போ எஸ் ஸ்கொயரு ப்ளஸ் r/l s ப்ளஸ் 1/lc. ஓகே, இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம கரெக்டாக வந்திருக்கு. எதில் வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சியில் வந்து இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவாம்மா? புரியுதுங்களா? ஸோ இதுக்கே இவ்வளோ லென்த்தியாக வந்துருச்சு. சாரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ இந்த மாதிரி தான்ப்பா கேல்குலேஷன் போட்டிருப்பாங்க, எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் நீ லேப்லாஸ் எடுக்கணும், ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக லேப்லாஸில் முடிக்கணும். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நீ அகைன் இன்வர்ஸ் லேப்லாஸ் எடுத்து இன் டர்ம் ஆஃப் டீயில் கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னதுப்பா? To calculate the mass of an atom in kilogram, multiply the atomic weight of an atom by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கொஷின்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th ஃபிசிக்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ்ப்பா. நான் கெட் பண்ண ஃபீட்பேக்லேயே அதிக பேர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, மேம் இடிசியெல்லாம் எதுவுமே கையே வைக்க முடியல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. டு பி ஃப்ராங்க் என்னோட சைட்லேருந்துமே என்ன அப்படின்னா கொஷின்ஸ் வந்து எப்படின்னா ஈஸி,
ஆனால் நம்ம சைட்லேருந்தே கொஷின் கேட்கல, பேசிக் கொஷின்ஸாக ஃபிசிக்ஸ் கொஷின்ஸு, வேல்யூஸு, ஸோ இதுதான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம என்ன கேட்க முடியாதுன்னா, என்ன மேம் 11th 12th இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா உனக்கு இந்த செமிகண்டக்டர் தியரி அப்படிங்கிற கான்செப்டே நம்மளோட 11th 12th ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ் தான் அதில் வரும். ஸோ அதனால் ஏன் கேட்குறாங்கங்கிறத நம்ம கேட்க முடியாது, கொஷின் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இடிசியில் நீ வந்து A to Z படிச்சிருந்தா தான் இந்த கொஷின்ஸ்லாம் அட்டனே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம என்ன படிச்சிருப்போம் சொல்லுங்கள்? இதில் வந்து ஜஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் தான் படிச்சிருப்போம், ஓகேங்களா. ஆனால் இங்கே அதையும் தாண்டி என்ன கேட்குறாங்கன்னா பேசிக் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த பேசிக் ஃபார்முலாலாம் வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம புக்கில் இருக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் வெயிட்டு தான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. சிலிக்கானுக்கு என்ன, ஜெர்மானியத்துக்கு என்னன்னு இந்த மாதிரி அட்டாமிக் வெயிட்டு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸில் தான் நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருப்போம், ஓகேங்களா. பட் எனிவே கொஷினை வந்து ரொம்பவே ட்விஸ்டடாக கேட்கணும், டஃப்பாக கேட்கணுங்கிற தாட்டில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. என்ன அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஓகேவா. ஒரு ஆட்டமோட மாஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன ஃபார்முலா, அட்டாமிக் வெயிட்டை எது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணணும். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.66 × 10⁻⁻27 கிலோகிராம். புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம்ல, ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபானா 10 ஆப்பிளோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம்ல கேல்குலேஷன், அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஆட்டமோட மாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு மாஸுக்கான யூனிட்டோட வேல்யூவோட நான் அந்த ஆட்டமோட வெயிட்டை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு அந்த ஆட்டமோட மாஸ் கிடச்சிரும். இதுதான், ஓகேங்களா. ஈவன் அவங்க அது ஃபார்முலாவை கூட டைரெக்டாக கேட்கல, இதோட வேல்யூவை தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. பட் இந்த வேல்யூ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமாங்கிறது வந்து ஒரு டவுட் தான், ஓகேங்களா. ஏன்னா இது நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சப்ஜெக்டில் படிக்கிற மாதிரி இருக்காது. பட் எனிவே தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டஃப்பாக கேட்கணுன்னா எப்படி வேணாலும் கேட்கலாங்கிறதுக்கு இது இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஃபைண்ட் த பேண்ட் கேப் எனர்ஜி ஆஃப் கேலியம் ஆர்சனேட் அட் ரூம் டெம்பரேச்சர். இது வந்து டைரக்ட் கொஷின்ப்பா, இது நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா. நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கேலியம் ஆர்சனேட்டோட பேண்ட் கேப் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு என்னது 1.42. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூலாம் என்னப்பா வரும்? ஜெர்மானியத்துக்கு 0.7 வரும், சிலிக்கானுக்கு வந்து உனக்கு 1.12 வரும், ஓகேங்களா. ஸோ ஆப்டான வேல்யூ வந்து உனக்கு என்ன அப்படின்னா இது கேலியம் ஆர்சனைடுக்கு வந்து உனக்கு 1.42 வரும், ஓகேங்களா. இது டைரக்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்தெர்மல் ஈக்குலிபிரியம். இன்னொரு விஷயம், இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சாப்டர் இடிசி படிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் பேசிக்ஸும் 2வது சாப்டரில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது பிஜேடி. ஸோ அதனால் 2 சாப்டர் 2 யூனிட்டே நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இந்த 2 இடிசியை படிக்கிறதுனால ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்குது கொஷின். இந்த கொஷின் பாருங்களேன், இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரான் கெரியர் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிவன் அஸ். சூப்பர். இங்கே என்ன அப்படின்னா ஃபார்முலாவை தான்ப்பா கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஃபார்முலா கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐன்ஸ்டீனோட ரிலேஷன், ஓகேங்களா. டிஃப்யூஷன் கெரியர் கோஎஃபிஷியன்ட் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? ஐன்ஸ்டீன் ரிலேஷன் தான் வந்துடும். ஆனால் கீழே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபெர்மி லெவல் வச்சு டெரைவ் பண்ணுவோம் தெரியுமா, டெரிவேஷன். ஸோ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் டிஆர்பியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீ என்ன பண்ணணும், டீட்டெயில்டாக படிக்கணும். டெரிவேஷன்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னேன், செமஸ்டர்லுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டெரிவேஷன்லாம் A to Z படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அந்த டெரிவேஷனை கம்ப்ளீட் ஏன்னா ஃபெர்மி லெவல் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் வரக்கூடிய ஃபார்முலாலேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ கொஷின் வந்து ஜஸ்ட்டு எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு ஐன்ஸ்டீன் ரிலேஷனில், ஓகே, அதில் இன்டெப்த்தாக உங்களுக்கு டீட்டெயில்டாக ஃபெர்மி லெவல் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷினில் இந்த ஃபார்முலா இருக்குது, ஓகேங்களா. இது டைரக்ட் ஃபார்முலாமா, டெரிவேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ நீ டெரிவேஷனை ஃபுல்லாக படிச்சிருந்த அப்படின்னா இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கொஷின் வந்து இது டைரக்ட் கொஷின் தான். ஸோ டெரிவேஷன் இல்லாமல் இது உனக்கு நான் சொல்கிறது புரியாதுமா, ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எங்கேருந்து எடுத்திருக்காங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் இது டைரக்ட் கொஷின் தான், ஓகேங்களா. இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஃபெர்மி லெவலை பொறுத்து நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த
ஈக்குவேஷனை கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் புக்கில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், த இன்ட்ரன்சிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிலிக்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் பயங்கர டஃப்பு. ஓகே, சிங்கிள் லைன் கொஷின் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடிசியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா கெல்வின், அதாவது செல்சியஸில் நம்ம டெம்பரேச்சர் மோஸ்ட்லி நம்ம படிக்க மாட்டோம், கெல்வின் தான் வச்சுக்கோங்களேன். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி செல்சியஸில் கேட்டிருக்காங்க ஒன்று. இன்னொரு விஷயம், ஈவன் ஆப்ஷன் முதற்கொண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கர டஃப்பாக இருக்குது. இப்போது இன்ட்ரன்சிக் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சரை பொறுத்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஷன் பியை மட்டும் தான் ஃபில்டர் பண்ண முடியுமே தவிர மீது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள்னு கொடுத்துருக்கான். ஈவன் நம்மளால் ஃபில்டர் பண்ணி கூட ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இதுவுமே இந்த கொஷினுமே நம்ம புக்கில் டேரெக்டாக இருக்காங்கிறது நான் என்னோட சைட்லேருந்து, ஏன்னா ஈவன் என்கிட்ட இப்போ என் கையில் மெட்டீரியல் கூட இல்லை. ஓகேங்களா? நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ அதனால் நான் இந்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல்லேருந்து இந்த ஆன்சர் நான் கெட் பண்ணலை நான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு 11th 12th ஃபிசிக்ஸ்லேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்கன்னா கான்சன்ட்ரேஷன்ங்கிறது வந்து இன்ட்ரன்சிக் கான்சன்ட்ரேஷன்ங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தெரியும். ஆனால் பர்டிகுலராக எந்த டிகிரி செல்சியஸில் சிலிக்கான் வந்து உனக்கு டபுள் ஆகுமா ட்ரிபிள் ஆகுமா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன ஸ்டார்டிங்லேயே இடிசியை பொறுத்த வரைக்கும் A to Z நீங்கள் படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. ஸோ அந்த விதத்தில் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரேராக, அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் இதெல்லாம் ஆன்சரே பண்ண முடியும்ப்பா. ஸோ அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின் ஈஸி தான், ஆனால் நம்மளோட புக்கில் இது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு 11 டிகிரி செல்சியஸ்க்கும் அந்த இது இன்ட்ரன்சிக் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுமா டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. அதே மாதிரி தான்ப்பா இதுவும். ஏன்னா லாஸ்ட் வீடியோ நான் எனக்கு போடும்போது ரொம்பவே இதாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா நமக்கு போட எல்லாத்துக்குமே ஆன்சர் பர்ஃபெக்டாக இருந்தது, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பட் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியல. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்கான அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சிம்பிள் ஆன்சர் தான். ஓகேங்களா? நீங்கள் அந்த ரேஞ்சு வேல்யூவெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஆனால் இடிசியில் ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கும். ஈவன் நம்ம பைகாட் பண்ணால் கூட அந்தளவுக்கு மைண்டில் நிற்குமாங்கிறது சொல்ல முடியாது. அந்த விதத்தில் நமக்கு இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே ஃபில்டர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ உனக்கு இதுக்கான வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டமோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து உங்களுக்கு 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுன்னு இல்லை, ஈவன் அதர் எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே ஸோ டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா இன்டெப்த்தாக கேட்குறாங்கங்கும் போது ஸோ பேசிக் கான்செப்டும் நீங்கள் ஓரளவு என்ன பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? வேல்யூஸாக இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஃபீட்பேக் வந்தப்பையும் அதுதான் மேம், இடிசியெல்லாம் கையே வைக்க முடியல மேம், எங்கேருந்து கேட்டிருக்காங்களே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இப்போ கொஷின் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது. ஓகே, இதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா டோனார் இம்ப்யூரிட்டிஸ் வித் கான்சன்ட்ரேஷன் ND இஸ் ஆடட் டு எ கிறிஸ்டல் டு ப்ரிசர்வ் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி த கண்டிஷனர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நியூட்ராலிட்டியோட கண்டிஷன் என்னப்பா? இதெல்லாம் பேசிக் தாம்மா. ஓகே, நியூட்ராலிட்டியோட ஃபார்முலா என்னது? P + ND = N + NA. இதுதான் என்னோட நியூட்ராலிட்டியோட ஃபார்முலா. எடுத்தோடனே இந்த ஃபார்முலா தான் கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? டோனார் இம்ப்யூரிட்டிஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்டல் ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா அக்செப்டார் தேவையில்லை. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிஷன் என்ன வரும்? ஸோ எனக்கு பியோட வேல்யூ மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P = N - ND. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வெரிஃபை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்னது ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஏவை சூஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இந்த சைடு வரும்போது மைனஸில் வருது. ஸோ அப்போ ஆப்டான ஆன்சர் எனக்கு என்ன அப்படின்னா B தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து இந்த கொஷினும் அதே மாதிரி தான்ப்பா. த ரிலேட்டிவ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஜெர்மானியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ரிலேட்டிவ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டே சில பேருக்கு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தோணும்.
ஓகேங்களா. ஆக்சுவலாக எனக்குமே என்னடா அது ரிலேட்டிவ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா அப்படிங்கும். ஆக்சுவலாக அவங்க என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எப்சிலான் ஈக்குவல் டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்ப்போம்ல, எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர், இந்த வேல்யூவை கேட்டிருக்காங்கப்பா. இந்த வேல்யூலாம் நம்ம எங்கேயுமே நம்ம என்ன சொல்கிறது, ஈவன் நமக்கு ஃபார்முலா சம்மு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூவை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சம்மு கொடுத்துருந்தாங்கன்னா சம்மு முடிச்சு எண்டிங்கில் வந்து எப்சிலான் நாட்டுங்கிறது வேல்யூ 1ங்கிறது தெரியும். அதாவது ஃப்ரீ ஸ்பேஸோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான் எப்சிலான் நாட். ஸோ அதோட வேல்யூ 1ங்கிறது தெரியும். எப்சிலான் ஆர் அப்படிங்கிறத அவங்க ப்ராக்கெட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுருப்போம், நோட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் இதை வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான வேல்யூ தான். ஸோ அப்போ நீ என்ன பண்ணியிருந்தா வேல்யூஸ்லாம் பார்த்து வச்சுருக்கிற, பேசிக்ஸ் எல்லாமே நல்லா டீட்டெயில்டாக படிச்சிருந்தனா தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரிலேட்டிவ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். எப்சிலான் ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக ஜெர்மானியத்துக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்சிலான் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு 16 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டைரக்ட் கொஷின் தாம்மா. என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if a donor type impurity is added to the extent of 1 part in 10⁸ germanium atoms, find the number of holes. என்ன கேட்டிருக்காங்க, அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னு, அதாவது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ND வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஃப் த டென்சிட்டி ஆஃப் டோனர் ஆட்டம் இஸ் கிவன் பை அப்படின்னு NDயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீ என்ன பண்ணிடணும், மாஸ் ஆக்ஷன்லாம் உன் மைண்டுக்கு வந்துடும். அப்போ ஃபார்முலா என்னது, Ni² = N × P. கரெக்டுங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P = Ni² / N. ஓகேங்களா மேம். Ni²ங்கிறது என்னம்மா, இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன், அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னே இங்கே கொடுக்கலையே மேம், எப்படி மேம் இந்த ஃபார்முலா வரும் அப்படின்னா, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் டோனார் ஆட்டம் ND கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டோனார் டைப் இம்ப்யூரிட்டி இஸ் ஆடட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 1 part in 10⁸. ஸோ அப்போ NDங்கிறது எனக்கு எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வரும், Nக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அதனால் கண்ணை மூடிட்டு நீ என்ன பண்ணலான்னா, Ni² என்ன வரும், 2.5 × 10⁻13 into 2.5 × 10⁻13 divided by ND ஓட வேல்யூ n சொல்லிட்டேன். ஸோ 4.41 10⁻14. ஓகே. ஸோ 2.5னா 25 × 25 6.25 வரும், 10⁻26 வரும், டிவைடட் பை 4.41 × 10⁻14. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கால்குலேஷன் போட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 26 - 14னா உனக்கு என்ன வரும், 10⁻26 - 14. ஸோ 10 உனக்கு என்ன வந்துடும்னா 12 வந்துடும். ஸோ இதை வச்சே நான் என்ன பண்ணிடுவேன்னா ஏவையும் டியையும் கேன்சல் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் பியா சியாங்கிறதா நீ பார்க்கணும். ஸோ ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிவைட் பண்ணணுமா. 6.25 டிவைடட் பை 4.41 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன வரும் அப்படின்னா 1.417 இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ அப்போ ஆப்டான ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து நீங்கள் கால்குலேஷன் டிவைட் பண்ணி தான் ஆன் ஸ்பாட்டில் போட்டிருக்கணும். இல்லைனாலும் உங்கள் கால்குலேட்டர் சைடில் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி கூட இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, choose the correct statement related to diffusion process in semiconductor by Schottky diode. இந்த கொஷினுக்கு ஆக்சுவலாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்காட்கி டயோடு பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸ்காட்கி டயோடில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயுமே ஸ்காட்கி டயோடு பற்றி பேசிக்ஸாக, அதாவது ஸ்காட்கி டயோடு பற்றி ஒர்க்கிங் பிரின்சிபல் இந்த மாதிரி மேலோட்டமாக படித்தவங்க கூட இந்த கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுறது கஷ்டம்தான். ஓகேங்களா. டீட்டெயில்டாக படிச்சிருந்தீங்கன்னா தான் இதையும் இந்த கொஷினும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஏன்னா இதுவுமே ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. என்னம்மா கேட்டிருக்காங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, பேரியர் ஹைட் இஸ் மச் லார்ஜர் தென் KT. ஓகே. முதல்ல உனக்கு பேரியர் ஹைட்னா என்னன்னு தெரியணும். பேரியர் அப்படிங்கிற வேர்டு இதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸ்காட்கி டயோடுக்கு நம்ம ஹார்ட் பேரியர் டயோடு இல்லைனா பேரியர் டயோடு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்.
ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ பேரியர் ஹைட் அப்படிங்கிறது உனக்கு என்னங்கிறது தெரியணும். பேரியர் ஹைட்னா என்னதுப்பா? அதாவது எல்லாத்துலேயும் இல்லாதது இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்காட்கி டயோடு வந்து என்னது, கம்பைன்டு வித் செமிகண்டக்டர் ப்ளஸ் மெட்டல் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பேரியர் ஹைட் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரான்ஸ் டு ஹோல்ஸ் டு எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். அது எங்கே? செமிகண்டக்டர் டு மெட்டல், மெட்டல் டு செமிகண்டக்டர். இங்கே பாருங்கம்மா, ஸ்காட்கி டயோடில் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஸ்காட்கி டயோடு A to Z ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்காட்கி டயோடில் செமிகண்டக்டர் மெட்டல் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் எலக்ட்ரான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து செமிகண்டக்டர்லேருந்து மெட்டலுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி ஹோல்ஸும் அதே மாதிரி வைஸ் வர்ஸா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேவா? அப்போது அப்படி மூவ் ஆகும்போது அப்போ என்னோட பேரியர் ஹைட்டுங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்காட்கி டயோடில் அதிகமாக தான் இருக்கும். அதை எதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேடினா என்னதுப்பா? கேடி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக கேடிங்கிறது வந்து பர்டிகுலராக நமக்கு தெர்மல் எனர்ஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் என்னது, கம்பைன் வித் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டும் நமக்கு டெம்பரேச்சரும் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த கேடியை கம்பேர் பண்ணும்போது பேரியர் ஹைட் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இதில் ஸ்காட்கி டயோடில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ S1 வந்து கரெக்டு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா தி எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரான் கொல்யூஷன் வித்தின் த டிப்ளீஷன் லேயர் இஸ் இன்க்ளூடட். ஸோ இதில் வந்து ப்ராசஸ் பிரின்சிபல், ஓகேவா, ஒர்க்கிங் பிரின்சிபலை படிச்சிங்க அப்படின்னா அதில் இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ உனக்கு வந்து கொலிஷன் ப்ராசஸ் எங்கே இருக்கும்? வித்தின் டிப்ளீஷன் லேயரில் தான் நடக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? பட் தேர்டு கொஷின் பாரு, த கெரியர் கான்சன்ட்ரேஷன் ஆர் அஃபெக்டட் பை தி கரண்ட் ஃப்ளோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்காட்கி டயோடில் டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டிஃப்யூஷன் ப்ராசஸில் என்னோட கெரியர் கான்சன்ட்ரேஷனுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர கரண்ட் ஃப்ளோவால் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து நமக்கு தப்பாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா த இம்பியூரிட்டி கான்சன்ட்ரேஷன் இஸ் டீஜெனரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீஜெனரேட், கெரியர் இம்பியூரிட்டி கான்சன்ட்ரேஷன் இஸ் என்ன ஆகும்? அதாவது ஜென்ரேட் தான் ஆகுமே தவிர டீஜெனரேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து என்னது S1 S2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் ஃபோட்டோ டயோடாக இருக்கட்டும், தென் அதர் டயோட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஜஸ்ட்டு வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டயோடு அதில் என்ன, அது மோஸ்ட்லி என்ன பயாஸு, தென் அதுக்கு அடுத்தது அதோட அப்ளிகேஷன். ஓகேங்களா? இது மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரிலாம் பார்த்தா நமக்கு என்ன ஆகாது, டிஆர்பிக்கெலாம் வேலைக்கு ஆகாதுங்கிறது நல்லா தெளிவாக புரியுது. ஓகேங்களா? ஸோ நீ செமஸ்டரில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாதிரியே நீ ஸ்காட்கி டயோடு அப்படின்னா A to Z எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். என்ன கொஷின்? The relationship between diffusion and mobility using Einstein equation is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து டைரக்ட் கொஷின் தாமா. என்னது? நம்மளோட ஐன்ஸ்டீன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னப்பா ஃபார்முலா? dn டிவைடட் பை மியூ என் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை மியூ பி ஈக்குவல் டு விடி. இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஐன்ஸ்டீன் ரிலேஷன். ஓகேவா? அதாவது தெர்மல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஈவன் இந்த கொஷினை எனக்கு சொல்லியிருந்தாங்க, மேம் தெரிஞ்ச கொஷினே தப்பு பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு. ஏன்னா அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்னா ரஃப் பேப்பரில் முதல்ல ஈக்குவேஷனை எழுதிட்டு, நமக்கு தெரியும் ஐன்ஸ்டீன் ரிலேஷன் தெரியாதது யாருமே இருக்க மாட்டோம். ஸோ இது தெரியுங்கும் போது இதை எழுதிட்டு அப்புறம் இதை டெரைவ் பண்ணணும். ஏன்னா இது பாருங்களேன், இதை மல்டிப்ளை பண்ணும்போது டிபி மியூபி தப்பாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டிஎன் கீழே மியூஎன் தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது இது டிஃப்யூஷன் சொல்லுவோம், இது வந்து மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை கூட உல்டாவாக கேட்டிருக்காங்க. இதை கூட கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னா அவசரத்தில் மாற்றி போட்டேன் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆனால் பாருங்கள் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் எழுதி வச்சுட்டு இதை மேட்ச் பண்ணி எந்த ஆப்ஷன் வருது அப்படின்னா எனக்கு இது தான் வருது, dn mu n dp mu p. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதுங்களாப்பா? தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் ஈஸி தான்ப்பா. இடிசியை பொறுத்த வரைக்கும் நீ புரிஞ்சு படிச்சிருக்கிற, அங்கே அந்த புக்கில் என்ன இருக்குங்கிறது உனக்கு புரியுது அப்படின்னா டெஃபினட்டாக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். இன்ட்ரென்சிக் கெரியர் கான்சன்ட்ரேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த கொஷின் இது யாரும் எனக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா மேம் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா அது ரிலேட்டடாகவே பின்னாடி வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன கொஷின்லாம் சொல்லலை. அது எனக்கு வந்து ஓரளவு இது எனக்கு மேட்ச் ஆனது. எப்படின்னா இன்ட்ரென்சிக் கெரியர் கான்சன்ட்ரேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னம்மா இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷனுங்கிறது என்ன? எல்லாமே வந்து என்னது டெம்பரேச்சர் தான். இடிசியை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் தான். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், மோஸ்ட்லி நம்ம கெல்வினில் தான் படிச்சிருப்போம், டிகிரி செல்சியஸில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ எனக்கு என்னது, இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து டெம்பரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்கு. இது ரொம்ப ஈஸி தான். மேபி யாராவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன் பாரு. எனக்கு இந்த கொஷனுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியலப்பா, ஓகேவா? ஏன்னா எனக்கு வேல்யூஸ்லாம் எதுவுமே தெரியல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் நோட்ஸோ மெட்டீரியலோ நான் எதுவுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற ஆளே கிடையாது, ஓகேங்களா? அதுதான் உண்மை. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த வேல்யூஸ்லாம் நான் நோட் பண்ணது எந்த நோட்ஸுமே, இந்த இடிசின்னு இல்லை, நான் எதுக்குமே நான் நான் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நான் எந்த வீடியோஸுமே எந்த நோட்ஸுமே நான் ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ அதனால் நான் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என் மைண்டுக்கு கொண்டு வந்து அதை நான் யோசிப்பேன். அது கரெக்டாக இருக்குங்கிறத நான் புக்கில் தான் எடுத்து வெரிஃபை பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு எதுக்குமே ஆன்சர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒன்று என்னென்னா எனர்ஜி கேப் மட்டும்தான் தெரியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா சிலிக்கானுக்கு கேட்டிருக்காங்க, எனர்ஜி கேப் 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றதுக்கெலாம் எனக்கு வேல்யூஸ் தெரியல. எனக்கு தெரியலனா டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்சர்லேருந்து வருவேன் நான், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்பேன். பட் ஆன்சர் தெரியல அப்படின்னா ஆன்சர்லேருந்து நான் சொல்லியிருக்கேன்ல 4 ஃபில்டர் பண்ணுவேன், 2லேருந்து ஃபைனல் ஆன்சர் அப்படி தானே போவேன்னு சொன்னேன். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கொஷினுக்கு மட்டும் தான் ஆன்சர் தெரிஞ்சுது. எனர்ஜி கேப் அப்படிங்கிறது 1.2 எலக்ட்ரான் வோல்ட்டா, எதுக்கு? சிலிக்கானுக்கு 1.12 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ அந்த விதத்தில் ஏக்கு வந்து 3, ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சே நான் என்ன பண்ணிடுவேன்னா டியை சூஸ் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேல்யூவும் தெரியாது. அதுக்கும் மீறி இல்லை மேம் நீங்கள் மற்றதுக்கெலாம் ஆன்சர் பண்ணால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா எனர்ஜி கேப்பு போட்டேன், ஓகேவா? இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் எனக்கு தெரியாது, 4மே வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்போது இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் 300 கெல்வினாக இருந்தாலும் சரி, 0 கெல்வினாக இருந்தாலும் சரி, ரூம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் யூனிட் தெரியும். இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன? சரி, எனக்கு இப்போ யூனிட்டும் தெரியாது. இப்போது இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷனோட எனக்கு யூனிட் தெரியலனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சம்மு ஒன்று பார்த்தோமா? இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷனை வச்சு ஒரு சம்மு பார்த்தோம். என்னோட வேல்யூவோ படிச்சோம்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷனோட யூனிட்டும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா 2.5 10^13 இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆட்டம்ஸ் டிவைடட் பை சென்டிமீட்டர் ஹோல் கியூப், ஓகேவா? அப்போது இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷனோட யூனிட் எனக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு? ஸோ என்ன சொல்ல நான் ஆட்டம் டிவைடட் பை சென்டிமீட்டர் கியூப்னு பார்த்தேன். ஸோ இதோட யூனிட்டை மேட்ச் பண்ணனா எனக்கு எது எனக்கு கரெக்டாக வருதுன்னா கீழே இருக்கக்கூடிய கியூப் வந்து எனக்கு மேலே என்ன வரும் அப்படின்னா சென்டிமீட்டர் பவர் -3ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு பிக்கான ஆன்சர் வந்து 4ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேல்யூ எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த கான்சன்ட்ரேஷனோட யூனிட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டிவிட்டினா என்னது? ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டடாக. ஸோ ஓம் இங்கே எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ சிக்கு ஆன்சர் வந்து 2. அடுத்து டி வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே எனக்கு எதுவுமே இங்கே உனக்கு யூனிட்டை இங்கே கொடுத்துட்டு வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது 1 தான். ஸோ 1. ஸோ இதில் ஆப்ஷனில் வெரிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டிங்கிற ஆன்சர் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணேன், ஏன்னா எனக்கு வேல்யூஸ் தெரியாது. ஸோ அதனால் எனக்கு மேட்ச் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் இது தெரியாமல் கொஞ்சம் பேர் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு 44th தி எக்ஸ்டென்ஸ்லி யூஸ்டு ரீகாம்பினேஷன் ஏஜென்ட் பை செமிகண்டக்டர் டிவைஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஆக்சுவலாக இதுவும் ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். இது வந்து உனக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? அதாவது என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரீகாம்பினேஷன் ஏஜென்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இதில் ரீகாம்பினேஷன் ஏஜென்ட் என்ன அப்படின்னா கோல்டு, ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ரீகாம்பினேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ரீகாம்பினேஷனை செய்யக்கூடிய இது மெட்டீரியல் என்னங்கிறது உனக்கு முதல்ல. ரீகாம்பினேஷன்னா என்னது? ரீகாம்பினேஷன்னா உங்களுக்கு என்னது, எலக்ட்ரான் ஹோல்ஸ் பேர் ஆகி தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரான் ஹோல்ஸ் பேர் ஆனது அங்கே க்ரியேட் ஆகணும், ஓகேவா? இந்த சப்போஸ் க்ரியேட் ஆகாமல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு ஃப்ரீ ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை திருப்பி கம்பைன் பண்ணக்கூடியது தான் ரீகாம்பினேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். ஓகே, சரி மேம், ரீகாம்பினேஷன்னா என்னன்னு சொல்கிறீங்க, அதையே பர்டிகுலராக கோல்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது சிலிக்கானுக்கு பதிலாக
ஓகே, ரீகாம்பினேஷனுங்கிறது நம்ம மோஸ்ட்லி டிவைஸ் செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்னாலே ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம் ஆர்சனைடு இது 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? பட் இங்கே வந்து ஏன் ரீகாம்பினேஷன் ஏஜெண்ட்டாக கோல்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம சிலிக்கானோட லைஃப் டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா நமக்கு கோல்டில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதாவது சிலிக்கானோட லைஃப் டைம்ங்கிறத விட சிலிக்கானோட மைனாரிட்டி கெரியரோட லைஃப் டைமை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னா கோல்டு. ஓகேவா? அப்போ கோல்டு மட்டுமானா பிளாட்டினமும் யூஸ் ஆகுமா? பட் ஆப்டான ஏஜென்ட் என்ன அப்படின்னா உனக்கு கோல்டு தான். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போது ரீகாம்பினேஷன் ஏஜென்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து உனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் தான் சொன்னேன். என்னது? சிலிக்கானோட மைனாரிட்டி கெரியரோட லைஃப் டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம கோல்டை வந்து ரீகாம்பினேஷன் ஏஜென்ட்டாக நம்மளோட செமிகண்டக்டர் டிவைஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் இப்போ ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாமே ஜென்ரல் கொஷின் தான். நெக்ஸ்ட் பாரு, the diffusion hole current density is proportional to the concentration gradient is given by இந்த கொஷின் டைரக்ட் கொஷின் தான்ப்பா. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் கொஷின். ஆனால் என்ன ட்விஸ்ட்னா ப்ளஸ் மைனஸில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா? நீ ஃபார்முலாவை ஏன்னா இடிசியில் ஃபார்முலாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபார்முலாஸை நல்லா பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக இது எங்கேப்பா வரும்? இது இடிசியில் எங்கே வரும்? செமிகண்டக்டர் தியரியில் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா டிஃப்யூஷன் கரண்ட்டுன்னு நம்ம சம் டெரிவேஷன் படிச்சிருப்போம், டிஃப்யூஷன் கரண்ட்டுன்னு. ஓகேவா? அதில் டிஃப்யூஷன் ஹோல் கரண்ட் டென்சிட்டி நல்லா புரிஞ்சுக்கோ. 2 இருக்கும், 2 ஃபார்முலா. என்ன ஃபார்முலாப்பா இருக்குது? ஜேஎன் QDN dN by dx இது ஒரு ஃபார்முலா. இது என்னது? டிஃப்யூஷன் எலக்ட்ரான் கரண்ட் டென்சிட்டி. அதே மாதிரி ஜேபி அப்படிங்கிறது எனக்கு ஹோல் கரண்ட் டென்சிட்டி மைனஸ் Q dP டிவைடட் பை dx இதுதான் ஃபார்முலா. இது ரெண்டுமே ஃபார்முலா தான். ஆனால் இதில் என்னென்னா இதில் ப்ளஸ் வரும், இதில் மைனஸ் வரும். ஏன் இந்த இடத்துல மைனஸ்? பிக்கு வந்து மைனஸ் வரும். ரீசன் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் எனக்கு குறையிறதுனால மைனஸ்ஸு. புரியுதாமா? ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா. ஓகேவா? எதாவது டைரக்ட் ஃபார்முலாவோ இதெல்லாமே நீ எழுதியிருக்கணும், நோட்ஸாக எழுதியிருக்கணும், நோட்ஸாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாமே டைரக்ட் கொஷின். அப்போ இதில் என்னப்பா சொல்கிறாங்க? டிஃப்யூஷன் கரண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? அதாவது என்னோட டிஃப்யூஷன் ஹோல் கரண்ட் டென்சிட்டி எப்படி டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் என்னது? இது என்னது முதல்ல? டிபி அப்படிங்கிறது என்னது? டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட்டு. இது வந்து எனக்கு என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பி அப்படிங்கும் போது உனக்கு என்னது? ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்னது? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா டிஃப்யூஷன் ஹோல் கரண்ட் டென்சிட்டி வந்து வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இது டைரக்ட் ஃபார்முலா தான்ப்பா. இதில் மோஸ்ட்லி என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸில் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? ஃபார்முலா தெரிஞ்சுமே எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால நிறைய பேர் தப்பு பண்ணதா சொன்னீங்கல்ல, அது வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. என்னது? ஹால் எஃபெக்ட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினு, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினு. ஓகேங்களா? ஹால் எஃபெக்ட் இல்லாத கொஷினே கிடையாது. நான் அடிக்கடி இடிசினாலே இந்த கொஷின் நான் சொல்லிடுவேன். ஓகேவா? அந்த ஸ்பெசிமென் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹால் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னது? இந்த 4 விஷயத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஹால் எஃபெக்ட். ஓகேவா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆக்சுவலாக இந்த ஹால் எஃபெக்ட்டுங்கிறது எனக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பி டைப்பா என் டைப்பா அதோட கெரியர் கான்சன்ட்ரேஷன் இது மட்டும் கிடையாதுமா, 4 பாயிண்ட் மட்டும் கிடையாது, மொத்தம் 7 பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஹால் எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அப்போ இது எல்லாமே வரும். இது நீங்கள் ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஓகேவா? கண்டக்டிவிட்டி, மொபிலிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, கெரியர் கான்சன்ட்ரேஷனு, அப்புறம் அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், ஸோ இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹால் எஃபெக்ட் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஈஸியான கொஷின், டைரக்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷமா, okay, the transfer characteristic of half-way rectifier circuit shown in below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான்மா இந்த கொஷின்லாம் இருக்குது. ஓகேவா? இது எதில் கேட்டிருக்காங்க? நம்மளோட 4th யூனிட்டில் அனலாக் சர்க்யூட்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? சர்க்யூட் கொடுத்துட்டாங்களா, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு கொடுத்துட்டு அதோட ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான், அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஆனால் உனக்கு என்ன கேட்கல அப்படின்னா ஆன்சராக கேட்கல, அதுக்கு பதிலாக கிராஃபாக கேட்டிருக்காங்க.
ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு என்ன புரியணும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னங்கிறது புரியணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அவுட்புட் வந்து இந்த ரெசிஸ்டாரில் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் தான் நான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இங்கே எனக்கு என்ன கொடுக்கல, ரெசிஸ்டாரோ இண்டக்டாரோ கெப்பாசிட்டரோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக அது ஒன் வேங்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு லூப்பு தான் இருக்குது, மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன மெயின் விஷயம் கொடுத்துருக்கிறது, டயோடு. ஸோ 2 டெர்மினல், ஆனோடு கேத்தோடு. அப்போ நீ மெயினாக என்ன பார்க்கணும், என்ன பயாஸ்ன்னு பார்க்கணும். ஓகேவா? எனக்கு எப்படி இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் தான் இருக்குது. இல்லை மேம் இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா, எனக்கு விஎஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஃபார்வர்ட் பயாஸ், கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு சிம்பலுமே இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இது எனக்கு என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ ஏன்னா கண்டிஷன் 2 இருக்குது. இந்த டயோடு அதான் சொன்னல, உனக்கு இப்போ ஆறுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக சர்க்யூட் தியரி மாதிரி ஆன்சர் போட்டு போயிடலாம். பட் டயோடுங்கும் போது நீ என்ன பார்க்கணும், எந்த டைரக்ஷனில் இருக்குது, என்ன பயாசிங். இப்போ இந்த டயோடே எடுத்துக்கோ, ஏன் ஐடியல் டயோடே எடுத்துக்கோ, ஏதோ ஒரு டயோட ஐடியல் டயோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் பயாஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட்டு, ஸோ என்ன ப்ராசஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அதுவே எனக்கு ரிவர்ஸ் பயாஸாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும், இப்படி இந்த சைடு வரும், அப்போ எனக்கு ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் முதல்ல டயோடோட கண்டிஷனை பார்த்துட்டு தான் நான் சம்மளே கை வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது முதல்ல, இப்போ நான் ஃபார்வர்ட் பயாஸுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுனா, ஒரே ஒரு லூப் இருக்கிறதுனால நீ என்ன அப்ளை பண்ணலாம், கேவிஎல் அப்ளை பண்ணலாம். கேவிஎல் அப்ளை பண்ணால் உனக்கு என்ன வரும், V0 மைனஸ் விஎஸ்ஸு. ஓகேவா? மெஷ் அனாலிசிஸ். ஸோ மைனஸ் விஎஸ்ஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு, ஏன்னா இங்கே பாரு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் விடிஓ. தென் அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா இந்த ஆர்டி. ஓகேங்களா? ஆர்டி எப்படி எழுதுவேன், கேவிஎலா. ஸோ கேவிஎல்னா வோல்டேஜ் இல்லைனா இன் டேர்ம் ஆஃப் வோல்டேஜ். ஸோ ஆர்டி இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுவேன், V0 ஈக்குவல் டு விஎஸ் மைனஸ் VD0 ப்ளஸ் ஆர்டி ஐ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஈக்குவேஷனு. இந்த ஈக்குவேஷன்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகேவா? நீ புரிஞ்சு தான் இங்கே ஆன்சர் பண்ணணும். இப்போ பார்த்தனா, இப்போ நான் என்ன எழுதிட்டேன்னா பேஸ்ட் ஆன் ஃபார்வர்ட் பயாஸில் இந்த டயோடு ஒர்க் ஆகுது அப்படிங்கும் போது என்ன கிராஃப் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸில் ஃபஸ்ட்டு இந்த VD0ங்கிறது என்னதுப்பா, முதல்ல அது தெரியணும். அதான் சொன்னேன், கான்செப்ட் புரிஞ்சாதான் இதில் ஆன்சர் பண்ண முடியும். VD0 அப்படிங்கிறது என்னோட டயோடோட வோல்டேஜ். கரெக்டாக? ஸோ அப்போ டயோடோட வோல்டேஜ் வந்து ஐடியல் வோல்டேஜ் ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ ஸ்டார்டிங்கில் அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஓகேவா, ஸ்டார்டிங்கில் VD0 அப்படிங்கிறது எனக்கு 0வாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் தான் VD0 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜே ஜென்ரேட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா V0 ஈக்குவல் டு விஎஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா இந்த கிராஃபை நீ கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா மேம்? அப்போ இது எப்படி, ஆக்சுவலாக இதுலேருந்து ஈக்குவேஷன், அப்போ இது என்ன மேம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஐடியல் டயோடு. ஓகேவா? ஐடியல் டயோடு. அப்போ உனக்கு இந்த ஆர்டி வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். டயோட ரெசிஸ்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நெக்லிஜிபிள். புரியுதாமா? ஸோ அப்போது ஐடியல் டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் உனக்கு கண்டிஷன் V0 ஈக்குவல் டு விஎஸ். ஓகேவா? சரி மேம், இப்போ இதுலேருந்து கிராஃப் எப்படி மேம் கொண்டு வரது, கிராஃப் தானே மேம் மெயின் அப்படின்னா, இப்போ நான் சொன்னதை வச்சு பாரு, V0க்கும் விஎஸ்க்கும் போடு. இப்போ இதுலேருந்து உனக்கு என்னப்பா புரியுது, V0 இன்க்ரீஸ் ஆக ஐ மீன் விஎஸ் இன்க்ரீஸ் ஆக உனக்கு V0 இன்க்ரீஸ் ஆகும். இது தானே கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கிராஃப் படி பார்த்தனா, இங்கே பாரு, முதல்ல சர்க்யூட் ஆன் ஆகுது. அப்போ உனக்கு டயோடு வோல்டேஜ் அப்படிங்கிறது உனக்கு இருக்கவே இருக்காது, 0வாக இருக்கும். அப்புறம் சர்க்யூட் போக 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 உனக்கு இன்புட் இன்க்ரீஸ் ஆக அவுட்புட் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த சர்க்யூட்டுக்கான டயக்ராம் வந்து உனக்கு எப்படி வரும்னா இப்படி தான் வரும் கிராஃப். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, 4மே ஒரே மாதிரி கொடுத்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாரு, இந்த கிராஃப் வந்து 4த்துலேயுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நீ எதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைனல் ஸ்லோபை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸ்லோப் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து என்னது, ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டு. ஸோ அவுட்புட் அப்படின்னா உனக்கு என்ன வரும்னா, அவுட்புட் எங்கே எடுக்கிற, இந்த ரெசிஸ்டாரில் எடுக்கிற. ஸோ அதனால் மேலே R வந்துடும். இன்புட் அப்படிங்கும் போது உனக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த ஹோல் சர்க்யூட் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் அதை டெரைவ் பண்ணலை இது. ஸோ இதில் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R + RD. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ரிமைனிங் இருக்கிறத பாரு, மேலே ஆர்டியை வச்சே நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். மேலே ஆர்டி வராது. அவுட்புட் உனக்கு என்ன தான் வரும், R தான் வரும். அப்போ இதுவும் வராது,
இதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிராஃப் ஒரே மாதிரி கொடுத்தாலும் அவுட்புட் ஸ்லோப் வந்து எனக்கு நான் நிறையவே சேஞ்சஸ் கொடுக்கறதுனால நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஆப்ஷன் ஏவை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிடுவேன். புரியுதுங்களாப்பா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக ஸ்லோப்னா உனக்கு இதுதான் மெயின். ஓகேவா? இந்த ஸ்லோப் எப்படி வருதுன்னு புரியுதா? எடுத்தோன்னே இப்படி ஆகலப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. டயோடு வோல்டேஜ் ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னா 0வாக இருக்கும். அப்புறம்தான் உனக்கு சர்க்கியூட்டில் கரண்ட் பாஸ் ஆக இன்புட் இன்க்ரீஸ் ஆக அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் ஸ்லோப்பில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவுமே உங்களுக்கு நான் இதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னுமே டீட்டெயில்டாக எடுக்கலாமா, ரெக்டிஃபையர் என்ன பண்ணுது எல்லாமே டீட்டெயில்டாக எடுக்கலாம். பட் ஆனால் ஆன்சருக்காக, ஏன்னா ஆன்சரில் எனக்கு நமக்கு ஸ்லோப் ஓரியன்டாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தி டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் ஷோன் பிலோ கரஸ்பாண்ட்ஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. ஆக்சுவலாக இந்த கொஷின் டேரக்ட் கொஷின்மா. ஓகேவா? இந்த கொஷின் டேரக்ட் கொஷின். ஆனால் நீ டீட்டெயில்டாக படிச்சிருந்த அப்படின்னா இதை ஈஸியாக பிக் பண்ணிடலாம். ஓகேவா? கொடுத்துருக்கிறது டேரக்ட் கொஷின் தான். எதுலேருந்து கொடுத்துருக்காங்க? இப்போ உனக்கு இது தெரியலன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா இந்த கொஷினை பார்த்தோன்னே, ஏன்னா எல்லா ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், நான் டக்குன்னு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் பார்த்தேன். 4 ஆப்ஷன் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா கிளிப்பரு கிளாம்பர். இங்கே கிளாம்பர் இருக்கா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா உனக்கு கிளிப்பர். ஸோ அப்போ கிளிப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்கை மைண்டில் கொண்டு வாங்க அப்படிங்கும் போது தான் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா கிளிப்பரோட அப்ளிகேஷனில் லிமிட்டர் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியும். கிளிப்பரில் நம்ம லிமிட்டர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில் பார்த்துருப்போம். ஓகே, அந்த லிமிட்டர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்கை தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. புரியுதாமா? ஸோ நீ கிளிப்பர் மட்டும் படித்தா பத்தாது. கிளிப்பரில் வந்து உள்ள இன்டெப்த்தாக பார்க்கும்போது லிமிட்டர்னு 2 இருக்கும், ஹார்ட் லிமிட்டர், சாஃப்ட் லிமிட்டர். இதில் ஹார்ட் லிமிட்டரோட ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்கை அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே டயக்ராம் புக்கில் என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம லிமிட்டர் வரைக்கும் படிச்சிருப்போமா அப்படிங்கிறது தான் நம்ம கொஷின் மார்க். ஓகேவா? ஆக்சுவலாக லிமிட்டர் அப்படின்னா என்னென்னா, மேம் அப்போ கிளிப்பரோட அப்ளிகேஷன் லிமிட்டர்னா கிளிப்பர் பண்ணுறது தான் இதுவும் பண்ணுதா அப்படின்னா அதே தாம்மா. ஆனால் என்னென்னா 2 பக்கமும் மேலே, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பக்கம். கிளிப்பர்னாலே என்ன பண்ணுறது, கிளிப்பிங் பண்ணுறது தானே. ஆனால் இதுவும் லிமிட்டரும் அதை தான் பண்ணுது. ஆனால் இப்போ பாருங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, மேலேயும் கிளிப் பண்ணி விட்டுறது, கீழேயும் கிளிப் பண்ணிடுது. ஓகேவா? அதாவது பாசிட்டிவ் ப்ளஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் பீக். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான், இதுக்கு இன்னொரு பேர் வந்து டபுள் லிமிட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹார்டு லிமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட புக்கில் இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர், அதாவது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டயக்ராம் இருக்கும், லிமிட்டரோட டயக்ராம் இருக்கும், அதோட வேவ் ஃபார்ம் இருக்கும், அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீ ஜஸ்ட்டு பார்த்து இது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னாலே போதும். சரி மேம், இப்போ ஹார்ட் லிமிட்டருங்கிறது சரி, லிமிட்டர் ஓகே, அது என்னது ஹார்டு சாஃப்ட் லிமிட்டர் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா. ஹார்டு லிமிட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 பக்கமுமே மேலே கீழே 2 பக்கமே என்ன பண்ணும் அப்படின்னா கட் பண்ணி விடும், கிளிப் பண்ணி விடும். ஓகேவா? சாஃப்ட் லிமிட்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுறது. ஓகேவா? அதாவது சாஃப்ட் லிமிட்டர். அப்போ மேம் அப்போ 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகே. அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்னா ஹார்ட் லிமிட்டருக்கு கட் அண்ட் ரைட்டாக இந்த மாதிரி வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிங்கிள் லிமிட்டர்னு ஒன்று கிடையவே கிடையாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே கிளாம்பர்னாலே மோஸ்ட்லி வந்து கிளாம்பர்னா கிளிப்பர் ரிலேட்டடாக ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும். எது நம்ம கிளிப்பரோட அப்ளிகேஷன் தான் நமக்கு லிமிட்டரில் வரும். அதில் ஹார்டுக்கும் சாஃப்ட்டுக்கும் என்ன அப்படின்னா நம்ம இதை சாஃப்ட் கூட சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்மூத்தனிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக வராமல் சாஃப்ட் லிமிட்டரோட ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் இப்படி வரும். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இப்படி வந்து ஸோ இது மாதிரி வராமல் இப்படி வரது தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா சாஃப்ட் லிமிட்டர். சாஃப்ட் லிமிட்டரை டீட்டெயில்டாக உள்ளே போய் படிச்சிங்கன்னா அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லீனியர் ரீஜனுக்கும் சேச்சுரேஷன் ரீஜனுக்கும் இடையில வந்து ஸ்மூத்தனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சாஃப்ட் லிமிட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது தெரியும். ஆனால் கொஷின் வந்து ஹார்ட் லிமிட்டரோட டேரக்ட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னப்பா, 50th கம்ப்ளீட் பண்ணிடுறேன்ப்பா. ஏன்னா ஆமாம் 50th கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, த பர்பஸ் ஆஃப் பயாசிங் இன் பிஜேடிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
பிஜேடி, அதாவது பிஜேடியில் பயாசிங் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் பண்ணியிருக்க தப்பு, ஃபஸ்ட்டு ஒன்றும் கரெக்டுங்கிற மாதிரி போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா டு எஸ்டபிளைஸ் கான்ஸ்டன்ட் டிசி கரண்ட் இன் ஏ கலெக்டர். ஆமாம், டிசி கரண்ட் வந்து நம்ம வந்து கலெக்டரில் வந்து எஸ்டபிளைஸ் பண்ணுறோங்கிறதுல டவுட் இல்லை. ஆனால் இங்கே கொஷின் அது கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க, எந்த பர்பஸ்க்காக பயாசிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கலெக்டரில் டிசி கரண்ட் எஸ்டபிளைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம செய்கிறோம், அதெல்லாம் விஷயம். ஆனால் கொஷினுக்கான ஆன்சர் அது கிடையாது. நிறைய பேர் எதை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா R1 R2 வந்து சப்போர்ட் ஆகும், R3 டஸ் நாட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஏவை தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏ வந்து தப்பு. ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா கொஷினுக்கான ஆன்சர் இது கிடையாது. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிசி கரண்ட்டுங்கிறது வந்து நம்ம எஸ்டபிளைஸ் பண்ணாலுமே பயாசிங்காக நம்ம பண்ணுறோமானா அது வராது. ஸோ இப்போ ஆன்சர் தப்பு. செகண்ட் இது வந்து ஆப்டான ஆன்சர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டு லொக்கேட் டிசி பயாஸ் பாயிண்ட்னா என்னதுப்பா, ஜஸ்ட் கியூ பாயிண்ட் தான். ஓகே, ஸோ நம்ம இது பயாசிங்கில் கியூ பாயிண்ட் தானே மெயினாக டிஃபைன் பண்ணுறோம். இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கியூ பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுவோம். கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னது, டிசி ஆப்ரேட்டிங் கண்டிஷனை டிஃபைன் பண்ணுறது டிசி பாயிண்ட், அந்த என்னது கோஷியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ செகண்ட் ரீசன் பர்ஃபெக்டானது. ஸோ அதனால தான் R2 அலோன் சப்போர்ட்டு. சரி மேம், R1 ஓகே, நீங்கள் சொல்கிறது ஏதோ ஓகே நம்புற மாதிரி இருக்குது. R2 எங்களுக்கே தெரியும். இது R3 என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா R3யில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, இதுவும் நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். The constant DC current should be sensitive to large variation in value of beta. அப்போது பீட்டாவோட வேல்யூ வேரி ஆனால் சென்சிட்டிவாக இருக்கும், இன்சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஸோ அதனால் R3 டோட்டலாக தப்பு. ஓகேவாம்மா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் என்னதுப்பா, நெக்ஸ்ட்டு வந்து அதான் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இன் எ MOSFET டிரான்சிஸ்டர் இஃப் தேர் இஸ் நோ பயாஸ் வோல்டேஜ் அப்ளை டு த கேட் டெர்மினல் த ஃபைனல் டிரான்சிஸ்டர் செட்டப் கரஸ்பாண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், இதெல்லாம் புக்கில் இருக்காது, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. MOSFETல என்ன இருக்குது, 3 ட்ரெயின் சோர்ஸ் கேட் இருக்கும். ஸோ கேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். இங்கே மீதி 2 இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரெயினும் சோர்ஸும் இருக்கும். இது வந்து கேட் இருக்கும். அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா கேட்டில் நாங்கள் அப்ளைவே பண்ணல, கேட் டெர்மினலில் ஒன்றுமே இல்லைனா அப்போ எனக்கு இருக்கிறதே 2 டெர்மினல் தான். ஓகேவா? அப்போது 2 டெர்மினல்னால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 2 டெர்மினல் இருக்குது. அப்போ ஃபைனல் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே எனக்கு என்னப்போ ஆப்ஷனில் இருக்குது, டயோட தான் டிசைன் பண்ணுறாங்க. அப்போ டயோட நான் எப்படி டிசைன் பண்ண முடியும், இங்கே ஆனோடுன்னு வச்சேன் அப்படின்னா இங்கே கேத்தோடு, மறுபடியும் இங்கே ஆனோடு, இங்கே கேத்தோடு. ஸோ அப்போ 2 இதை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பேக் டு பேக் டயோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், டிரான்சிஸ்டராகவே நான் ஒர்க் பண்ண முடியும். ஆனோடு கேத்தோடு மறுபடியும் வந்து என்ன வரும் அப்படின்னா கேத்தோடு ஆனோடு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கனெக்ஷன் கொடுப்பேன். புரியுதுங்களாப்பா? அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இந்த மாதிரி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ கனெக்ஷன் வந்து ஃப்ரண்ட்டெல்லாம் வரவே வராது. ஆனால் பேக் டு பேக்கு சீரீஸ் மெயின். ஓகேங்களா? சீரீஸ் மெயின், பேரலல் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகேவா? ஜஸ்ட்டு உனக்கு மாஸ்ஃபெட்டுக்கான ஈக்குவலன்ட் சர்க்யூட் தெரிஞ்சாலே கேட்டை தூக்கிட்டேன்னா எனக்கு ட்ரெயினும் சோர்ஸும் தான். ஸோ ட்ரெயினு சோர்ஸில் டயோடு 2 டயோடு தான் வைப்பேன், சீரீஸில் தான் வைக்க முடியும், பேரலெலாம் வைக்க முடியாது. ஆனோட கேத்தோட அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷினை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன விஷயம், இப்போ இதில் நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இடிசியில் சில கொஷின்ஸ்லாம் வந்து ஃபிசிக்ஸ் கொஷின்ஸு நான் சொன்னேன். ஓகேவா? எதுக்காக நான் பர்டிகுலராக நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டேன், எந்த கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஈவன் நான் எப்படி இந்த கொஷினை நான் எப்படி ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஈஸியாக போட்டக்கூடிய எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, இதுக்கெலாம் வந்துருச்சுன்னா சொல்லிவிடுவேன். வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன மாதிரி பார்க்கணும் எப்படி அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ ஆக்சுவலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான். ஓகே, ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு, 2வது ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் எங்கிட்டே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய சைடில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து அந்த 10 வருஷம் 5 வருஷம் கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற ஆளே கிடையாது. ஓகேவா? இப்போ எனக்கு கரண்ட்டில் என்ன கொஷின் கையில் கிடைக்குது, இது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் இசிகே எக்ஸாமுக்கு வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கீங்க, இல்லை பெல்லுக்கு சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு எழுதி உனக்கு கொஷின் கையில் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்கிட்ட அனுப்பு, அதுக்கான ஆன்சருக்கே நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் நான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆன்சருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு விஷயமே கிடையாது.
ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு போதும், நிறைய கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ நீ பார்க்க கூட வேணாம், என்னோட வீடியோஸில் இந்த கொஷனுக்கு இதே மாதிரி பேரலாக நான் இன்னொரு கொஷின் போடுறேன் அப்படின்னா, ஓ அப்போ கிளிப்பரை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ நீ அந்த வீடியோஸை பார்க்கும்போது இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹால் எஃபெக்டெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். ஓகேவா? ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள், தனியாக நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம யுவராணியெல்லாம் அதை தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு போட்டு ஒரு செப்பரேட் நோட்டு போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறது தப்பே கிடையாதுமா. ஓகேங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் என்ன மாதிரி இருக்காதீங்க. ஓகே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு ஒரு நோட் அப்படின்னா நீ ஒவ்வொரு கொஷினாக அந்த நோட்லேயே போட்டு வாயேன். அதுவே ஒரு 10 கொஷின் செட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கொஷினை பார்த்துட்டு போனால் கூட உனக்கு என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதே கொஷின்லேருந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நியூவாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன்னா, என்னால் நோட்ஸ் தான் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் வீடியோ போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட். ஓகேவா? ஸோ அதனால் இது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதினாலும் தாராளமாக கொடுங்க. ஆனால் நான் என்ன அப்படின்னா என்னோட ஒர்க்கை பொறுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த EDCலாம் அப்போ பார்த்துக்கோங்க. டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அப்போ எங்கேருந்து வேணாலும் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பேசிக்ஸ் ஃபிசிக்ஸ்லேருந்தே படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.